சார் வந்து நிறைய நிகழ்ச்சியில பாத்திருக்கேன், நிறைய கான்செர்ட்ல பாத்திருக்கேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியில நான் கூப்பிடுறேன், அதுக்குள்ள எங்க வரீங்க? உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேச வைக்கணும். ஒரு சரி, இந்த ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கு சார். சார் நல்லா இருக்கு டார்லிங். சார் அவரு கூப்பிடலாம் திட்டாரு, நீங்க கூப்பிட்டா திட்டுறீங்க. இசை காதலர்கள், இசையை நேசிக்கிறவங்க அப்படியே இந்த சார் தேவா சார் சொன்ன மாதிரி சம்மந்தி வீடா பிரிச்சுட்டு கார்ல போகும்போது இளையராஜா சார், கங்கை அமரன் சார் மியூசிக் அப்படியே கேட்டுட்டு ஒரு பொண்ணை ரசிச்சுக்கிட்டே அழகா அப்படி போகும்போது திடீர்னு தேவா சார் வந்து வா ஒரு இடத்துல டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஊட்டியில இருந்து அப்படியே கொடைக்கானல கூட்டிட்டு போவார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு டிராவல் தான் இந்த ஃபேமிலி. இந்த பக்கம் இளையராஜ் சார் ஆஹா அப்படின்னு கேட்டுட்டே இருப்போம். அதுக்கு இல்லை கங்கை அமரன் சார் சூப்பரா அப்படியே லிரிக்ஸ் எல்லாம் எழுதி பாடிட்டே இருப்பாரு. இதே இடத்துலதான் ரெண்டு பேர் அப்படியே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு பாட்டு வேணும், கார்ல போறோம், லாங் டிரைவ் போறோம், தேவா செட்டிங், தேவா அந்த மாதிரி பயங்கரமா இருந்த காலங்கள் உண்டு. இப்பவும் அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இளையராஜா சாரோட ஸ்டூடியோக்கு நான் நிறைய தடவை போகிறதுக்கு வாய்ப்புகள், அவரோட கொஞ்ச நாள் வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இந்த குழந்தை வந்து ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்கும்போது எழுதுவாங்கல்ல சார், குமிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. கங்கைமரன் சார் வந்து அப்படி உட்காந்து லிரிக்ஸ் எழுதுறத நான் பார்த்துட்டு சார் வணக்கம் சொன்னா கூட இப்படின்னு தலையாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு டெடிக்கேஷனா இருக்கிறதுனாலதான் இன்றைக்கும் அவருடைய புகழ் உச்சியில இருக்கு. கங்கை மாமா, அமரன் டார்லிங், வாங்க பேசுங்க. சப்ஜெக்ட் மாறிடும் போல் இருக்கு. என்னால மறக்க முடியாதுமா, நிஜமா. ஏன்னா வந்து அநியாயத்தை எதிர்த்து கேட்கறதுக்கு ஒரு ஆள் துணிச்சலா ரோட்ல போறேன் இல்லைடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துணிச்சலை பார்த்தோன்னே அதுல சரி ரசமான பொண்ணு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலிக்கு தான் பேசிக்கிறேன், வேற உண்மையிலே கிடையாதுங்க. அதை அடிச்சாலும் அடிச்சிடும் அது, ஏமா. அதனால வேண்டாம். ஆமாம், குழப்பத்தில் குழப்பம். இந்த படத்தின் ஹீரோ வந்து முதல் ஒரு படம் நடித்தார். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் பெரிய ஹெல்ப் ஒன்று பண்ணுன்னு எனக்கு அப்படின்னாங்க. என்னப்பா, நான் அந்த ஒரு படம் ஆக்ட் பண்ணுறேன், அதுக்கு பெரிய ஹெல்ப் நீங்கள் தான் பண்ணி ஆகணும்னு. யார் நீ என்னோட பேர் சொன்னார், இல்லை சொன்னார். சொன்னோன்னே என்ன வேணும்னு கேட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க. இல்லை சார், என் படத்துக்கு வந்து கோழி கூவுதுன்னு படம் பேர் டைட்டில் வைக்கிறோம், அந்த டைட்டில் கொஞ்சம் நீங்கள் தர முடியுமா அப்படின்னாங்க. நாங்கள் ரைட்ஸ் போட்டால் தான் நாங்கள் எடுக்க முடியும். சரி ஓகேவா அப்படின்ட்டு வேறு வேலை பார்க்கல. நான் சைட் லைட் இந்த மாதிரினா படம் கேட்டேன், எவ்வளோ படம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். அது இப்போ ரெடி பண்ணி வைங்க. அன்றைக்கி வாங்க மறந்துட்டேன், நான் வாங்க மறந்துட்டேன். அதுவே எனக்கு கேட்ட உடனே என்ன எல்லா சொத்து, என்ன பெரிய சொத்து, அவ்வளோதான். எத்தனை பாட்டு காப்பி அடிச்சிருக்கோம் சினிமாவில், எத்தனை பாட்டை இப்போ படத்தை காப்பி பண்ணிருக்கோம். இது கேட்குறாங்க, கொடுத்துரு அப்படியே அள்ளி கொடுத்துலான்னு சொல்லிட்டு கோழி கூவுது டைட்டில் வச்சுங்கன்னு சொல்லிட்டு முதல் படமாக அவருக்கு கோழி கூவுது அமைந்தது. முதலாவது படம் அவருக்கு. இன்னைக்கு 100வது படத்தின் ஹீரோவாக நின்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் அவர்கள் என் சம்மதி. நாங்களாம் ஒரே குடும்பம். கண்ணா போகிறோம். ஒரு நல்ல மார்க்கமாக தான் இருக்காரு, நல்லா பார்க்குறது இல்லை. ஏன் ஒரு படம் கூட நம்ம ட்ரை பண்ணலாமா? நீங்கள் பிரேமெல்லாம் சேர்ந்து பண்ணலாம். அது மாதிரி ஒரே குடும்பமாக இருக்கிறது இன்னும் பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் உச்சகட்டம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இளையராஜா மட்டும்தான் மியூசிக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எங்கள் ஃபேமிலியில் நாங்களே டிசைட் பண்ணோம். நாங்கள் 3 பேர், எங்கள் அண்ணன் பாஸ்கர், எங்கள் இளையராஜா, நான் வந்து லாஸ்ட்டு கங்கைமரன். நான் வந்து பாட்டு எழுதுறது மட்டும் நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி டைட்டில் அங்கே ஊரில் பார்க்குறோம்ல, பாலும் பழமும் படம், மியூசிக் டைரக்டர் விஸ்வநாத் ராமூர்த்தி, பாடல்கள் கண்ணதாசன் அப்படின்னு வருது இல்லையா. அந்த இடத்துல எங்கள் பேரை வச்சு பொருத்தி பார்க்குறது எங்களுக்கு வழக்கம். பொருத்தி பார்த்தாக இந்த மாதிரி வரணியா அப்படின்னு சொல்லி நினச்சி எழுதுறது வழக்கம். அப்போ இளையராஜா ஹார்மோனியத்தை தொடுவதற்கு முன்னாலே நான் பேனாவை எடுத்து பாடல்கள் எழுதி அண்ணாட்ட கொடுத்து இதுக்கு ஏதாவது பெட்டு படம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படி பழகிய பழக்கம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய 1500 படம் மியூசிக் பண்ணி இளையராஜாவுக்கு ஆரம்பம் இந்த கங்கைமரன் தான். கங்கைமரனுக்கு முன்னால் ஒரே ஒரு பாட்டு உண்டு அவருக்கு. ஏனென்றால் அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது, அதுதான் உண்மை. பிரதமர் நேரு அவர்கள் இறந்தபோது கவிஞர் கண்ணதாசன் ஒரு இரங்கல் ஒன்று எழுதியிருந்தார். அது சீரணி இறங்கத்தை சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடினார்.
அதை வந்து மறுநாள் அந்த லிரிக்ஸ் மட்டுமே பேப்பரில் போட்டாங்க, தினத்துக்கு பேப்பரில் இந்த பாடலே அவர் பாடினார் அப்படின்னு. முதலில் அண்ணன் இளையராஜா இசையமைத்த பாட்டு வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் இறந்த போது எழுதிய கண்ணதாசன் அவர்கள் பாடலில் அதற்கு ஒரு டியூன் போட்டு பாடினார். அதுதான் ஃபஸ்ட்டு அவர் போட்டது. கேட்டால் ஆச்சரியமாக இருந்தது. சிறிய நெற்றி எங்கே, சிவந்த நல்லிதைகள் எங்கே ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. தண்ணி அடிக்கலாமா? தண்ணி அடிக்கலாமா? தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுமா. என்னமா அது? கிக்கான கையில இருந்து வந்திருக்கு. ஓகே, அப்படி ஆரம்பமே கண்ணதாசன்ல தான். அப்புறமேல அடுத்தடுத்து பாடப்போது நான் எழுதி கொடுத்த பாடல்களை தான் அண்ணன் பாடினார் என்பது ஒரு ஒரு தற்பெருமையான என்னுடைய நினைவாற்றல். அதுக்கப்புறம் வந்தது சரித்திரமாக இருந்தாலும் இது இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே என்னுடைய சொந்தக்காரங்க தான். டிஎஸ் பாலையா அவர்களுடைய அக்கா பொண்ணு தான் நான் கட்டியிருக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரகாந்தா அவங்களது அவங்க ஃபேமிலியில் தான் என்னுடைய ஒய்ஃபு. காதல் திருமணம். ரொம்ப நல்லா அழகாக சிவப்பாக இருப்பாங்க. என் மூஞ்சியை பார்த்து என்ன லவ் உங்களுக்கு என்ன தெரியல ஒரு லவ் அப்படி. அந்த டைமில் வந்து மியூசிக்கில் வாட்சிட்டு போவோம். சின்ன சம்பவம் தான் சொல்லிட்டு படத்துக்கு வந்துடும். சொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகத்துக்கு நாங்கள் மியூசிக்கு முன்னால் வந்து வாட்சிட்டு இருக்கிறோம். வாட்சோன்னா என்னுடைய காதலி மணிமேகலை கலா அவங்க உள்ள கூட்டது, ஏங்க ஆராதனாவிலேருந்து ஒரு பாட்டு வாசிக்க சொல்லுங்கள அப்படின்னோன்னா, ஐயோ அவர் வாசிக்க மாட்டாருமா, அவர் சீனுக்கு தகுந்த மாதிரி தான் போவார். அடுத்த சீன் என்ன இருக்கோ அந்த சீனுக்கு இணை பண்ணுற மாதிரி தான் அந்த மியூசிக் இருக்கும். அதை அடுத்தது ஓப்பன் பண்ணும்போது அப்படி பண்ணி மியூசிக் பண்ணுவார். சினிமாவில் பண்ணுற மாதிரியே அவர் பண்ணுவார் ரீல்கார்டு. நான் என்ன பண்ணேன், இன்டர்வல் முடிஞ்சு ஆரம்பிக்க போது எழுது முன்னால் போய் முன் வரிசையில் உட்காந்துருப்பாங்கள்ல அவங்கள்ட்ட போய் வணக்கம் சார் அப்படின்னா அவங்க வணக்கம் நாங்கள் மியூசிக் இந்த அண்ணனை காட்டி அவர் அண்ணா எழுதி அவர் அங்கேருந்து வணக்கம் சொன்னார். வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் சார், நல்லா இருக்கு தம்பி எல்லாரும் சரிட்டு வந்துட்டு ஒத்து உட்காந்தேன். என்ன யார் அவர் ஹைகோர்ட் ஜட்ஜு ஆராதனா படத்துலேருந்து ஏதோ ஒரு பாட்டு வாசிக்கலை அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு. நம்ம தான் வாசிக்கிறது கேட்குறாரு. அப்புறம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனா படத்துலேருந்து सपना की रानी कब आएगी तू रुत्न मत तारी कब आएगी तू எல்லாம் கைதுனாங்க. அது பாடின உடனே பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ரீனில் வந்து ட்ராமாவில் இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீனுக்கு திறந்துட்டு ஒரு வெண்ணில அப்படியே எட்டி பார்த்து சூப்பர்னு, ஐயோ இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் காதலுக்காக ரிவ்யூ கார்டிங்க அப்பவே வாட்சவர் இளையராஜா அப்படி வளர்ந்தாங்க. இல்லை நிஜம்தான் யாரோ போக மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் சரி விடுங்க. அப்படி என் காதலுக்காக வாசித்த இளையராஜா அவர்கள் இன்றைக்கு எத்தனை படம் பண்ணிருக்காரு. இது நடக்கலைன்னா இது நடந்திருக்குமா? நடந்து போச்சு, அதனாலே இப்போ நடக்குது. அதில் மாதிரி சொல்ல முடியாது, இதுதான் நடந்தது. அதற்கப்புறம் பார்த்தா சேர்ந்த சேர்க்கைகள் இல்லை. எதற்காக சொன்னேன்னா, ஃபிலிம் ஆர்டிஸ்ட் எம்என் ராஜம் அவர்கள் எங்களுக்கு சொந்தக்காரங்க, ஏஎல் ராகவன்லாம் எனக்கு சொந்தக்காரங்க. அந்த மாதிரி சினிமா குரூப்லேயே அவங்க வீட்டில் தான் பொண்ணு எடுத்திருக்கோம் கார்த்திக் ராஜாவுக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஒன்றாக வாழக்கூடிய கலை குடும்பத்தில் வந்து விழுந்த காரணத்தால் எங்களுக்கு சேர்ந்த சொந்தம் எல்லாம் பார்த்தீங்க சொன்னால், எங்கள் அண்ணன் பாஸ்கருக்கு ஒரு பையன் பார்த்திக்கு கல்யாணம் பண்ணோம். சரிட்டு பார்த்தா கரெக்டாக தேடிக்கிட்டு இருந்த நேரத்தில் கரெக்டாக வந்த மாதிரி வந்தாங்க. மாப்பிள்ளை பார்த்து கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்தது. தேவா அவர்கள் வீட்டில் அவங்க பொண்ணுக்கு சங்கீதாவுக்கு எனது அண்ணன் பாஸ்கர் பையன் பார்த்தி அவர்களை கட்டி வச்சோம். அதிலிருந்து 2 பேர் சம்பந்திகளாக சுற்றி கட்டுக்கிறோம். அது மாதிரி உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதைங்கிற மாதிரி உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. 101 முடிஞ்சிருக்கு. 101 இன்னும் தொடரும். அதான் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதான் அர்த்தமாக வரும்.
ஆக இந்த படத்தில் வந்து பாட்டெல்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. அது இந்த ஓல்டு ஸ்டைலில் அவங்க ஸ்டைலில் அவங்க காத்திருந்த ஸ்டைலில் போட்ட ஃபஸ்ட் சாங்கு வாணிஜிராமம்மா பார்த்தோன்னா கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக வருத்தமாக இருந்தது. எல்லா சிறியக்கா தான் கரெக்டாக பாடுறேன். அந்த வாயை திறந்து பாடுவாங்க அவங்க, அதுதான் அவங்களுக்கு அடையாளம். இவங்க நல்ல மெல்லிசை மெல்லிகை என் மன்னன் மயங்கும் அப்படி அமைதியாக பாடுவாங்க. ரெண்டையும் கொண்டு வந்து ஒரு அடி தூள் பண்ணுற ஒரு ஆளையும் சாஃப்டாக பாடுற ஆளையும் கொண்டு வந்து வச்சு அதை ஆரம்பிச்சிக்கல. அதே வந்து ரொம்ப அற்புதமான ஓப்பனிங், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்ட் பண்ண சம்பத் தான் எங்களுக்கு அன்னக்கிளியில் ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணவர். அவர் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணுறாருங்கும்போது எல்லாம் சேர்ந்தே வருது பாருங்கள். அதுக்கப்புறமேலு செகண்ட் சாங்கு பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இந்த 4 பேர் 5 பேர் மட்டும் ஆடினாங்க. 5 பேர் மட்டும் ஆடினாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அது ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன இல்லைம்மா இல்லை ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரீமைண்ட் ஆகி அந்த ஷார்ட்லாம் போகுமே பார்க்கறதுக்காக சொல்கிறேன் நான். நல்லா இருந்தது. அதுக்கு கொடுத்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நல்லா காஸ்டியூம் ரொம்ப, ஏன்னா படத்துக்கு சொல்லிருப்பாங்க கொஞ்சம் சிக்கனமாக பண்ணியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க அவங்க. அதனால் அதுக்காக அவங்க பண்ணதான், மற்றபடி தப்பாலாம் நம்ம எடுத்துக்கூடாது. ஆக நிஜம் 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 ரொம்ப நல்ல என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லையா? நமக்கு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம், இன்னும் நான் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பேச வேண்டியிருக்கு. பேசலாமா இல்லை முடிச்சுக்கலாமா? அப்படி எல்லா விஷயங்களையும் சேர்த்து அடுத்து ஒரு மெலடி சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது. டூயட் சாங்கு எடுத்த விதமும் நல்லா இருந்தது. அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணிய விதம் நல்லா இருந்தது. பாடியவர்களும் மிகச்சிறப்பாக பாடியிருக்கிறார்கள். ஆக எல்லா மொத்தத்திலையும் நீங்கள் போட்ட பாடல்கள் எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. நான் இந்த மாதிரி வரும்போது எனக்கு ஒரு சின்ன ஐடியா தான் தோணும். இப்படி நம்ம வந்து ட்ரெய்லர் போடுறோமே, இதில் ஹீரோ காட்டுறோம், ஹீரோயின் காட்டுறோம், அவங்க நெருக்கமாக நடித்த ஒரு அழுகுற சீனம் இல்லை 2 பேரும் அப்படி கொஞ்சிக்கிற மாதிரி காதலில் கொஞ்சம் அப்படி எல்லாம் பண்ணுறது எப்படின்னா காதலில் கொஞ்சம் அப்படி வைக்கப்படுது அந்த மாதிரியோ போட்டு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்லாம் போட்டோம்னா இவங்க எவ்வளோ அழகாக புதுசாக நடிச்சிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் வரும். ஆக இருக்குல்லவா அந்த மாதிரிலாம் போட்டால் தான் நம்ம ரசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, எங்கள் ஊர் மாப்பிள்ளை ஆர் உதயகுமார் அவர்கள் இப்படி தான் பிடிச்சார் எங்கள் ஊரில் வந்து பக்கன்னு. ஆனால் அருமையான ஃபேமிலி எங்களுக்கு வந்து கணேசன்னா வந்து ரொம்ப அவ்வளோ மிகச்சிறப்பானவர். அவர் பாட்டு இப்போ அண்ணா பாவலர் எழுதின நாடகம் அதுக்கு மியூசிக் பண்ண சொல்லிட்டாரு எங்களை. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் பாட்டெல்லாம் எழுதிட்டோம்ல, பாட்டெல்லாம் எழுதிட்டு பாடியாச்சு. அதனால் இளையராஜா மியூசிக் பண்ண சொல்லி இசை ராஜா, பாட்டு கங்கை அமரன், அமர் சிங் சொல்லி போட்டு அந்த டைட்டில் வந்து இதை பார்த்துட்டு நாங்கள் ஒரே குஷி. ஐயோ ஸ்க்ரீனில் நம்ம பேர் வந்துச்சுன்னு நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறது இங்கே வந்து அந்த ஸ்க்ரீனில் வரணும்னு. அதுக்கு ஆரம்பமாக எங்களுக்கு அமைந்தது எல்லாமே முன்னாலே இதே மாதிரி அமைந்திருக்கு. அதே மாதிரி என் கனவும் நினைவும் இசையே பிறந்ததுலேருந்து கூடவே வாட்ச்சு அப்பா வாசிக்கும்போது பக்கத்தில் உட்காந்து கேட்க எப்படி கை மாற்றுறாங்க, எப்படி டியூன் பண்ணுறாங்க, அந்த டியூன் இப்படி இருந்துச்சு, இந்த டியூன் இப்படி இருக்குது, அப்பா இதுக்கு எப்படி போடணும் அதுக்கு எப்படி போடணுங்கிற கற்றுக்கிற பள்ளிக்கூடமாக நீங்கள் ஒர்க் பண்ணது உங்கள் அப்பாட்ட. பெரிய அருமையான வாத்தியார் உங்களுக்கு கிடச்சிருக்காரு. இல்லாட்டினா இப்படி வந்திருக்க முடியாது. அதுக்கு தான் பக்கத்துலேயே பார்த்து சித்தப்பா பண்ணுறது பெரியப்பா பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அப்படியே நீங்கள் வேலை செஞ்சது வந்து உங்களுக்கு ஒரு கல்லூரிக்கு தனியாக போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் உங்கள் வீட்டிலே ஒரு இசை கல்லூரி அமைந்து விட்டது. அந்த இசை கல்லூரியினால் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. நிஜமாக சொல்லணும்னா பெற்றோர்களை மறக்கவே முடியாது. பெற்றோர்கள் அவங்க நான் அம்மா அப்பா எல்லாம் பார்த்துருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். உங்களை நீங்களும் உங்கள் அம்மா அப்பாவை மறக்க முடியாது நிச்சயமாக. நாங்கள் இசையமைக்கிறது காரணமே எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா சொல்லி தான் நாங்கள்லாம் என்னப்பா கேட்ட பாட்டே போட்டுட்டு இருக்கீங்க, என்னோட கேட்ட பாட்டா என்னது, ஆமாம் இந்த கேட்ட பாட்டை இது வரையும் ரேடியோவில் போட்ட பாட்டு தான் வாசிச்சுட்டு இருக்கீங்க சொன்னேன். என்னடா இது இந்த சம்பவத்தை பட்டு பேசிட்டு முடிச்சிடுறேன், ரொம்ப நேரம் ஆகாது. என்ன எப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு தான் அப்போ சரி அம்மா புதுப்பாட்டு கேட்குறாங்க பொறுக்கட்டும். எங்கள் ஊர் பக்கத்தில் கம்பம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற மைக் செட்காரங்க எல்லாம் சேர்ந்து புதிய ரெக்கார்ட்ஸ் வாங்குறதுக்கு வருவாங்க. அப்போ தான் வெள்ளிக்கிழமை வந்து புது பாடம் என்ன ரிலீஸ் ஆகும் ரெக்கார்ட்ஸ் வைப்பாங்க, அதை எடுத்துகிட்டு போய் அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி போனோடனே நாங்கள் அந்த ரெக்கார்டு வாங்க முடியாது. ஆனால் அந்த போகிற இடத்துல எதோ எழுதி ஒரு இது வருது, எனக்கு இல்லை ஃபோன் நம்பர் ரைட் ஓகே. அப்போ போய் கேட்க போன போது அங்கே போடுறாங்க, கண்ணி பெண்ணை
மெல்ல மெல்ல தென்றல் தாலாட்ட கடலின் அலைகள் ஓடி ஓடு காலை நீராட்ட எழுந்த இன்பம் என்ன என் எண்ணம் ஏங்கும் வேக்கம் என்ன இந்த பாட்டை போடுறாங்க. இது அடிக்கடி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு 10 பாட்டு வந்திருக்கோம், 10 பாட்டை மாற்றி மாற்றி போடுறோன்னா அன்னைக்கு ஃபுல்லாக இருந்து இந்த பாட்டை கற்றுக்கிட்டு அன்னைக்கு சாயங்காலம் எங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் நாங்கள் பாடுறது பழக்கம். ஏன்னா அந்த பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது பழக்கம். அப்போ சும்மா இருக்கவங்கலாம் அங்கே வந்துடுவாங்க. தூளியிலே ஆட வந்து சீன் மாதிரி ஒருத்தவங்க சாதம் ஊட்டிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் படுத்துட்டு கேட்டுருப்பாரு, ஒருத்தவங்க வெத்தலை போட்டு இடிச்சு கேட்பாங்க. இந்த மாதிரி அந்த ஊரே திரண்டு எங்கள் வீட்டுக்கு சாயங்காலம் வந்துடும் கச்சேரி கேட்கலான்னு. அப்போ அன்னைக்கு அந்த பாட்டை எங்கள் அம்மாவுக்காக இன்னைக்கு இந்த பாட்டை நாங்கள் வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு முத்துக்குள்ள கண்கள் பாடுறோம். பாடி முடிச்சோடனே எல்லாம் எல்லாம் வரங்க சொல்லிட்டு எல்லாம் போயிட்டாங்க. போனோடனே அம்மாட்ட போய் அம்மா எப்படி இருந்துச்சுன்னா, ஆட போப்பா இதுதான் நேற்று சிலாண்டட்டையில் போட்டாங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஐயோ என்ன கேட்குறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் எழுதின பாட்டை அண்ணாட்ட கொடுத்து இது ஒரு மெட்டு போட்டு பாடுன்னு. அந்த பாட்டு வந்து 3 தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி, முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி, நன்று சொன்ன தலைவனுக்கு நாடெல்லாம் கோவிலடி, நாளும் அந்த கோவிலிலே நல்ல நாள் கோலமடின்னு ஒரு பாட்டு எழுதி எங்கள் அண்ணாட்ட போய் கொடுத்து இதுக்கு ஏதாவது மெட்டு போகிறாங்க அப்படின்னு. நான் மெட்டா இது இவரா என்னடா அதான் அதுக்கு போட்ட இல்லை கண்ணதாசன் பாட்டு அந்த மாதிரி ஏதாவது டியூன் போடுங்க சரின்ட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன பண்ணார், நல்லா கேட்டுங்க, எங்கள் வாழ்க்கைக்கு உயர்வு தந்தது அங்கேருந்தே ஆரம்பிச்சது. 3 தமிழ் காவியமும் முருகனுக்கு தொட்டிலடி, முத்தமிழின் சங்கமமும் முருகனுக்கு கட்டிலடி, நன்று சொன்ன தலைவனுக்கு நாடெல்லாம் கோவிலடி, நாளும் அந்த கோவிலிலே நல்ல நாள் கோலமடி மட்டுப்பட்டார். அன்னைக்கு சாயங்காலம் இந்த பாட்டை வாசிக்கிறோம். வாசிச்சு முடிஞ்சது கண்ணா ராசா இந்த மாதிரி தான்ப்பா கேட்ட பாருங்க, எங்கேயும் கேட்காத ஒரு புது பாட்டை வாசிக்கல. அதுக்கப்புறம் அம்மா டேஸ்ட் தெரிஞ்சு புதிய பாடல்களை உருவாக்குறோம். நாங்கள் இசையமைப்பாளர்கள் ஆனதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். அது உண்மையான ஒன்று. என் நினைப்பாவில் வரராஜனே மறக்க முடியாது. அந்த மாதிரி இந்த இசை சொந்தங்கள் வந்து உறவுகளாக அமைந்தவர்கள் எல்லாமே இசையின் சம்பந்தமாக அந்த உறவு விட்டு போகாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் வேலையை பார்த்து நாங்கள் மகிழ, எங்களை பார்த்து அவர்கள் மகிழ, எல்லா சந்தோஷத்தின் உச்சியிலே ஊஞ்சலாடி கொண்டிருக்கிற நேரத்தில் பிள்ளையின் 100வது படத்திற்கு அப்பா வந்து வாங்கி வந்து நடத்தியது ரொம்ப அற்புதமான விஷயங்கள். எனக்கு ஒரே ஒரு ஆசை, ராமகிருஷ்ணன் அம்மாட்ட வந்து அவங்க நிகழ்ச்சியில் வரணும். எனக்கு சில புகார்கள் இருக்கு. இல்லைம்மா இது இல்லைம்மா நிஜமாக எனக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையால் மாட்டிட்டு இருக்கேன். அதனால் நான் ஒரு நாளாவது நீங்கள் ஒரு கால் ஷீட் எனக்கு கொடுத்தீங்கன்னா அதை நான் சொல்கிறேன், அங்கே சொல்கிறேன், அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஆகையால் அவர்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நிச்சயமாக. அது எனக்கு ஆறாது இல்லைன்னா என் மனசில் இருக்கிறத நான் அங்கே கொட்டலைன்னா ஆறாது. அவங்க சீக்கிரம் வந்திருக்கேன், சும்மா வந்திருப்போம். ஆனால் இந்த பிரச்சனைக்காக வரலையம்மா, இப்போ பிரச்சனையும் ஆகி போச்சுதான். கொஞ்சம் அதை கொஞ்சம் சரி பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்வது. ஆகவே இது நல்ல நகைச்சுவைக்காக மட்டுமல்ல, இந்த படமும் இதே மாதிரி சென்டிமெண்ட்டு எல்லாம் சேர்ந்து கலந்து இருக்கும். மிக அற்புதமாக இருந்து இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு, இறைவன் அருளால் எல்லாரும் இன்றைக்கு ஒன்றாக உட்கார்ந்து அதை அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். அதுமாதிரி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு இது 100வது படம் அல்ல, இது 100 தாண்டி 101வது படத்துக்கு இன்னும் பெரிய விழாவெல்லாம் எடுக்கணும். அதில் தொடர்ந்து 200 300 400 வேண்டும். அவர் எடுத்திங்கன்னா அவர் 570 படம் 570 படம் பெற்றிருக்காரு. நான் வந்து நான் 167 படம் மியூசிக் பண்ணிருக்கேன். டைரக்ஷன் ஒரு 17 படம் பண்ணிருக்கேன். பாட்டு ஒரு 3000 பாட்டு வரைக்கும் எழுதியிருக்கேன். ஆக இப்படி வளர்ந்து கொண்டே தான் போகும் எங்கள் வாழ்க்கை தொடர். இதே மாதிரி தான் போகும். வந்து கலந்து கொண்டவர்களுக்கும், கேட்டவர்களுக்கும், கைதட்டவர்களுக்கும், தாழாமல் இருப்பவர்களுக்கும் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான். எனக்கு ரொம்ப, ஏன்னா நீங்கள் இல்லைன்னா அந்த நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ரொம்ப ரொம்ப